குமரன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே சொல்கிறாரு, இன்னைக்கு விஜய் வந்தார் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அவர் அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகிற வழியாக கடையை பார்த்தாரு, அதனால் வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையே, ஏதோ சந்தேகமாக இருக்கே, நேற்று கூட இங்கே வந்தார், எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டுருக்காருன்னா அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு மாதிரி சந்தேகமாக கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஃப்ரெண்டு காவிரியோட ஃப்ரெண்டோட நம்பர் கேட்டார். ஏன் கேட்டார், எதுக்கு கேட்டார் அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. அது ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணணுமா, அதனால் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இல்லையே, ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது, என்ன நடக்குது, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அம்மா கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அங்கே வந்து கொடைக்கானல் ஏதோ பிரச்சனையா, என்னை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, நீங்கள் மட்டும் போக வேணாம், நானும் கொடைக்கானலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரி கங்கா, நீயும் நானும் சேர்ந்து நம்ம கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. விஜய் கொடைக்கானலுக்கு போகிறாரு. போயிட்டு தேடிக்கிட்டே போகிறாரு. எப்படியாவது காவேரி நீ கிடச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்தது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. காவேரி நீ எங்கே போன காவேரி, எனக்கு நீ இருக்கும் போதே எனக்கு அந்த கஷ்டம்லாம் தெரியல, இப்போ நீ இல்லைன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது நீ திரும்பி வந்துரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ராதா வராங்க. வந்து சமையல் ரூமை பார்க்குறாங்க. என்ன சாப்பாடுலாம் அப்படியே இருக்குது, இந்த காவேரி சாப்பிடவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாட்டியும் வராங்க. ஆமாம், என்ன சாப்பிடவே இல்லையா, எங்கே அவள் இன்னும் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க. எங்கே காவேரி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் மனசு சரியில்லைல்ல, அதனால் நான் விஜயை வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. எனது மனசு சரியில்லையா, இல்லாததெல்லாம் பண்ணி வச்சிருக்கா அவளுக்கு மனசு சரியில்லைன்னு வெளியே வேற கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக கத்துறாங்க. ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே தாத்தா பார்க்குறாரு, எப்படியாவது காவேரி கிடச்சிடணும், காவேரி எங்கே போய் தேடுறானோ விஜய் தெரியலையே, பாவம் அந்த பொண்ணு எந்த இடத்துக்கு போயிருக்கோ, என்ன ஆச்சோ, எந்த மன கஷ்டத்தில் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே போகிறாரு. காவேரி சண்டை போட்டது பேசுனது எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சுட்டே போகிறாரு. காவேரி நீ என்ன சொல்கிறதே எனக்கு தெரியல, நீ ரொம்ப வாய் பேசுவ, ஆனால் இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வண்டி ஓட்டிகிட்டே போகிறாரு. காவேரி எப்படியாவது நீ வந்துரு காவேரி.